ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷன் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிவிட்டு அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 33 விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. நான் முக்கியமானது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர்வைசர் போஸ்ட்டு, ஓகேவா? 3 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். என்சிசிபி லைசன்ஸ் வச்சுன்னு இருக்கணும். 15,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இது ஒரு ஸ்கீம்லேயும் கொடுத்துருக்காங்க. நான் அதனோட லிங்க்கு, இதனோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்ப்பா, ஓகேவா? அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சுகாதார பணியாளர் ஹவுஸ் கீப்பிங் பாருங்கள், 100 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10,250 ரூபாய் சேலரி, ஓகேவா? அங்கங்கே பார்த்தீங்கன்னா நான் இதிலே பார்த்தீங்கன்னா மற்ற நோட்டிஃபிகேஷனும் நான் பார்த்துருக்கேன். துப்புரவு பணியாளருக்கு ஒரு 6,000 7,000 தான் கொடுப்பாங்க, ஓகேவா? இது பரவாயில்ல, 10,000 கொடுத்துருக்காங்க. வேக்கன்சியும் நிறைய இருக்குது. செக்யூரிட்டி பாருங்கள், 45 வேக்கண்ட்டு, 10,250 ரூபாய் இருக்கும் சேலரி. 8th பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மருத்துவமனை பணியாளர் அப்படின்ட்டு 10 வேக்கன்சி, 10,250 ரூபாய் சேலரி. அதே மாதிரி தான் 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் சானிட்டரி ஒர்க்கர், அதுக்கு பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சி, 10,250 ரூபாய் சேலரி, ஓகேங்களா? இந்த செக்ஷனில் மட்டும் 163 வேக்கன்சிஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதுக்கு 15,000 ரூபாய் சேலரி. எனி டிகிரி படிச்சிருக்கணும் வித் கம்ப்யூட்டர் நாலேஜு. அப்புறம் டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. அடுத்து ஐடி கோஆர்டினேட்டர் அப்படின்ட்டு, அது டிப்ளமோ அல்லது டிகிரி எது இருந்தாலும் படிச்சிருக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இசிஓ இல்லை ஐடிஓ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோ முடிச்சிருக்கணும். 15,000 ரூபாய் சேலரி. இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ முடிச்சிருந்தாலும் ஓகே. அடுத்து பிளட் பேங்க் கவுன்சிலர் அப்படின்ட்டு, இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் மெடிக்கல் சைக்காலஜியில். 15,000 ரூபாய் சேலரி. அப்புறம் பார்த்திங்கன்னா மயக்க மருந்து தொழில்நுட்ப வல்லுநர், 4 வேக்கண்ட்டு, 12th மினிமம் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அனஸ்தீசியா டெக்னீஷியன் கோர்ஸ் இருக்குல்ல, அதை முடிச்சிருக்கணும். 15,000 ரூபாய் சேலரி. ரேடியோகிராஃபர் போஸ்ட்டுக்கு டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும். 15,000 ரூபாய் சேலரி. அதை எல்லாமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக படிச்சிருக்கணும். ஃபிசியோதெரபிஸ்ட்டு, எலக்ட்ரிஷியனு, அந்த போஸ்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், இதற்கு 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. தமிழை எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 12,000 ரூபாய் சேலரி. அதுக்கப்புறம் செவிலிய உதவியாளர் அப்படின்ற ஒரு 27 வேக்கண்ட்டு அவைலபிளாக இருக்குது. குக்கு போஸ்ட்டு ஒரு 5 கொடுத்துருக்காங்க. நாவிதன் பார்பர், அது 2 கொடுத்துருக்காங்க. சலவையாளர் 4 கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இந்த மாதிரி போஸ்ட்டு 33 விதமான போஸ்ட்டுகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நேரம் போகும் இல்லையா? நான் மெயினானது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன். நிறைய பேர் இதற்கே அப்ளை பண்ணலாம். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். அதே மாதிரி இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்களா, இதில் தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே எழுதி, அதுக்கப்புறம் இங்கே உங்களோட பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே அதை தான் கேட்குறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ இல்லை நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி அது கூட ஜெராக்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணுவீங்கள்ல, அது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிக்னேச்சர் செல்ஃப் அட்டஸ்டட் போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க, ஓகேவா? அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த ப்ரூஃபு, டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபு, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, அப்புறம் ஆதார் கார்டு, அந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இது அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ரவரியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு 11 months ஜாப் தான் டெம்ப்ரவரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் இருந்தால் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போகிறதுக்கான லாஸ்ட் டேட் February 20
அப்படின்ட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பாருங்கள், உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது. அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.